இல்லை நாங்கள் இப்போ ஆரம்பம் கிளிநொச்சி மாவட்டத்தில் ஆரம்பித்து மன்னார் மாவட்டம், முல்லைத்தீவு மாவட்டம், வவுனியா மாவட்டம் போன்ற மாவட்டங்களில் எங்களோட கட்சி வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. நாங்கள் யாழ் மாவட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. நாங்கள் அடுத்தடுத்த கட்டம் நாங்கள் கிழக்கு மாகாணத்துக்கு எங்களோட கட்சியின் வேலை திட்டத்தை நாங்கள் கொண்டு செல்வோம். இல்லை அரசாங்கத்தோடு சேர்ந்து இயங்குகிற கொள்கைகள் நாங்கள் இப்போ ஒன்றும் எங்களுக்கு சொல்ல முடியாது. நாங்கள் கட்சி இப்போ தான் நாங்கள் ஆரம்பிச்சுக்கிறோம். காலப்போக்கில் நாங்கள் பொருளாதார ரீதியில் எதுவும் தமிழ் மக்களுக்கு எதுவும் பலன் கிடைக்குமா இருந்தால் அதை பற்றி நாங்கள் பிறகு யோசிப்போம். கடந்த 30 வருஷங்களுக்கு மேலாக ஒரு தலைமைக்கு கீழே தமிழ் மக்கள் உரிமைக்காக ஆயுத ரீதியில் போராளிகள் ஒரே கொள்கையோட போராடிகள் அதே நேரம் அரசியல் ஒரு கையிலையும் மற்ற கையில் ஆயுதத்தையும் கொண்டு இந்த மக்களுக்கான விடுதலையை தேடி விடுதலையை நோக்கி பயணித்த நீங்கள் இப்பொழுது புதிய கட்சி ஆரம்பித்திருக்கிறீர்கள். அதுவும் குறிப்பிட்ட 14 வருஷங்களுக்கு பிறகு இதுக்கு முதல்ல இருந்த கட்சிகள் பல கட்சிகள் உங்களோட இருந்த போராளிகள் பிரிஞ்சு வர கட்சிகளாக போய் தனித்தனி கட்சிகளாக இருக்கிறார்கள். அப்படியான இதில் இந்த கட்சிகள் போகுமா அல்லது இது தொடர்ந்து பயணிக்குமா வேறு யாரும் உங்களோட வந்து சேர்ப்பதுகிறீர்கள்? இல்லை நாங்கள் என்னென்னா எங்களோட கட்சி வந்து மக்களின் நலனுக்காகவே எங்களோட கட்சி செயல்படும். மக்களுக்கு எந்த கட்சி நாங்கள் நலனாக செயல்படுறோமோ மக்களுக்கு வாய்ப்பு தரக்கூடிய எந்த சக்தியாலும் எங்களோட கட்சியாக நாங்கள் பரிசீலித்து பார்ப்போம். ஆனால் அது மக்களுக்கு உகந்ததாக இருக்கணும். இப்போ மக்களால் ஒதுக்கப்பட்ட அல்லது மக்களால் விரும்பப்படாத ஆக்களை நாங்கள் சேர்த்துக்கொள்ள மாட்டோம். இப்போ தற்போது எங்களோட மக்களுக்குரிய வாழ்வாதார நெருக்கடியை தீர்க்கிறார் எங்களோட நோக்கம். இப்போ நாங்கள் இந்த கட்சியை வந்து நாங்கள் இப்போ தான் வெளிக்கொண்டு வரோம். எங்களோட மக்களுக்கு நிறைய வாழ்வாதார நெருக்கடி இருக்குது. எங்களோட மக்கள் மத்தியில் எங்களோட மாணவர் மத்தியில் போதைப் பொருள் அச்சுறுத்தல் நிறைய இருக்குது. அதை நாங்கள் தீர்க்கக்கூடிய வேலை திட்டங்கள் நிறைய இருக்குது எங்களுக்கு. நாங்கள் அடுத்தடுத்த கட்டங்களில் மக்களுடைய தீர்வு தொடர்பாக நாங்கள் கதைக்கிறதுக்கு நாங்கள் தயங்க மாட்டோம். அது காலப்போக்கில் யோசிச்சு நாங்கள் அதுக்குரிய முடிவு இருந்தால் நாங்கள் ஊடகங்களுக்கு தெரியப்படுத்துவோம். பெருவாரியாக வந்து அரசியல் கட்சிகள் எல்லாம் ஒரே தலைமையில் கூட்டாக இல்லாட்டி ஒன்றாக பயணிக்கணும் என்று சொல்லி கருது. அந்த வகையில் தனி கட்சியாக வெளியில் இருந்து இதில் நீங்கள் சாதிக்க முடியும். அது உங்களுக்கு தெரியுமே. இப்போ கூட்டாக நிற்கிற கட்சியெல்லாம் கூட்டம்னு சொல்லி இது நடந்த பலன் இல்லையே, அது உங்களுக்கு தெரியுமே. அப்போ நாங்கள் இதை பார்த்துட்டு 16 வருஷம் பார்த்துட்டு தான் நாங்கள் இந்த கட்சியை உருவாக்குறோம். இப்போ கூட்டம் வைப்போண்டு பல கட்சிகள் பல இடங்களில் கூடுனவே கொண்டவே எது நடந்ததாக வரலாறு இல்லை. இப்போ உங்களுக்கே அது எங்களை விட உங்களுக்கே தெரியும் விஷயம் கூட. அப்போ நாங்கள் இது வந்து மக்களோடு சேர்ந்து இயங்க போகிறோம். நாங்கள் சேர்றது மட்டும் மக்களோட மட்டும்தான். அதாவது எங்களோட மக்களின் ஆலோசனைப்படி அது எந்த கட்சி என்னென்னு ஆறனா எங்கள் மக்களின் ஆலோசனைப்படி தான் நாங்கள் முடிவெடுப்போம். அது நாங்கள் ஒரு கடந்த காலங்களில் உடந்த அனுபவங்கள் எல்லாம் அவங்களுக்கு இருக்குது. நாங்கள் அதை வச்சு நாங்கள் மக்களோட கலந்து ஆலோசிப்போம். நாங்கள் யாருக்கும் எதிராக கதைக்க மாட்டோம். எங்களுக்கு யாரும் எதிரும் இல்லை. எங்களோட மக்களின் பணி செய்யறா எங்களுக்கு நோக்கம். நாங்கள் யாரும் எதிராக பார்க்கல. அதை அவையிட்ட பணி செய்யிட்டா அவை செய்யட்டும். நாங்கள் அதை தலையிட மாட்டோம். ஆமாம். இல்லை அது நாங்கள் என்னென்னா கடந்த காலங்களில் நாங்கள் கூட்டமைப்பை ஏற்படுத்தி விட்டது. அது உங்களுக்கே தெரியும். சரியான முறையில் செயல்படாமல் அது தண்டவாளில் உடைஞ்சு போனது. அப்போ அதுக்குள்ளே வந்து நிறைய உள்பூசல் வந்து உடைஞ்சு போனது. அவையில் வந்து மக்களின் நலனை அவை கருதி அதை வந்து செம்மப்படுத்த அவையால் முடியலாம் போச்சு. அவை வந்து தங்களோட பிரச்சனையை இன்னும் தீர்க்க முடியாது இருக்கணும். அப்போ நாங்கள் அவையோட நாங்கள் சேர்ந்து நாங்கள் செயல்பட்டால் எங்களுக்கு அவையின் செயல்பாட்டுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. நாங்கள் அதுக்குள்ளே போக வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. நாங்கள் மக்களுக்கான பயணத்தை நாங்கள் நீட்டாக செய்வோம். மக்களுக்கான பயணத்தை எங்களோட கட்சி வந்து சரியாக கட்டுப்பாடு ஒழுக்கமாக நாங்கள் கஷ்டப்பட்ட மக்களை தேடி செல்வோம். எங்களுக்கு அதான் எங்களோட நோக்கம். அதுக்காண்டி குளறுபடியான அரசியல் கட்சியை தேடி செல்ல மாட்டோம். விளங்கலை தெரிஞ்சுருங்க. அது இருக்குது. இப்போ என்னடா நாங்கள் இந்த கட்சி வந்த நோக்கம் வந்து இந்த மாற்றுச்சிறவின் கூட கருத்து. அது முக்கியமான கருத்து என்னடா மாற்றுச்சிற என்ன விட என்ன சிரஞ்சினா போகுது.
இப்போ நாங்கள் விட்டோம்ட்டா இன்னும் சிரஞ்சு போயிடும், அது எங்களோட முகவரியே இல்லாமல் போகுது. அப்போ அதுக்காண்டி தான் நாங்கள் இப்போ வெளிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நாங்கள் வந்து முனைப்பாக தான் செய்ய போகிறோம். இப்போ நாங்கள் இன்னும் தாமதித்தோம்ட்டா இந்த சிறவை இன்னும் கூடுதலாக போகும். அப்போ அதுக்காண்டி தான் நாங்கள் இப்போ வெளிக்கிட்டு நாங்கள் அந்த சிறவோட நாங்கள் சீர்படுத்த தான் நாங்கள் வாரோம். அதை நாங்கள் செய்வோம், நிச்சயம் செய்வோம். எங்களை பின்னுக்கு மக்கள் இருக்கிறோம், பிள்ளமா நாங்கள் செய்வோம். ஓ இல்லை நாங்கள் இன்னும் தேர்தலில் நாங்கள் இல்லை கிளம்புறங்க இல்லை. நாங்கள் கடந்த காலம் 4 வருஷமாக இயங்கி வரோம். எங்களுக்குள்ள கட்டமைப்பு, எங்களுக்குள்ள நிதி கட்டுமானத்தை வச்சு நாங்கள் மக்களுக்கு பல்வேறுபட்ட உதவிகளை செய்து வந்திருக்கிறோம். மாணவர் மத்தியில் சில உதவிகளை செய்து வந்திருக்கிறோம். இனியும் வருங்காலத்தில் எங்களோட கட்சி மக்களுக்கான தேவையை செய்கிறதுக்கு பின்னிக்காது. அனைவருக்கும் வணக்கம். புனித பூமி மக்கள் கட்சி வெளியீட்டு விழாவில் அதாவது ஆசியுரை வழங்க என்னை அழைத்திருக்கிறார்கள். தேசத்தாயாகிய நான் மிக மணமகளுடன் அந்த கட்சி மிக வளர்ச்சி அடைந்து ஒரு உன்னத நிலையை அடைய வேண்டும் என்று என்னுடைய ஆசையை நான் தெரிவிக்கின்றேன். மகிழ்ச்சி. புனித பூமி மக்கள் கட்சி சமகாலத்தில் மக்களுக்கு உதவக்கூடிய பல பொருளடக்கங்களை கொண்டு உதயமாகியிருக்கிறது. அவர்கள் என்னுடைய உரையாடிய போது அந்த கருத்துக்களை நான் உள்வாங்கினேன். மிக 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 நன்மை தரக்கூடிய கொள்கைகளை அவர்கள் உள்ளடக்கி இந்த கட்சியை உருவாக்கி நடத்தி கொண்டு வருகின்றார்கள். ஜனநாயக வழிமுறை தவறாது மக்கள் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் நோக்கம் கொண்ட ஒரு கட்சி. அதாவது மோதி அடித்து பிச்சு அப்படி போய் பிரச்சனைகளுக்கு அவர்கள் வரமாட்டார்கள். சுமூகமாக ஒரு சமாதானமான ஒரு நல்லொரு நோக்கத்தை கொண்ட ஒரு கட்சியாக இது நகர்வதை நான் மிக வரவேற்கின்றேன். பொருளாதார மேம்பாட்டை கட்டி எழுப்பும் வகையில் குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் அவர்கள் மிக கவனம் எடுக்கின்றார்கள். அவர்கள் நிறைய பெண்கள் எங்களுடைய அந்த கிராமங்களில் நாங்கள் தரிசிக்கும் போது நிறைந்த சுமைகளை அவர்கள் உணர்ந்து வாழ்வதை அங்கே நான் கண்கூடாக பார்த்து வேதனைப்படுகிறேன். அந்த வேதனைகளை தீர்க்கும் வகையில் இவர்களுடைய கொள்கை அங்கே உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. மிக மிக வரவேற்கிறேன். அதாவது கிராமங்கள் தோறும் அவர்கள் அந்த கிராமத்து பெண்களுக்கு உரிய அந்த வாழ்வாதாரம், தொழில் வளர்ச்சிகள், தொழில் முயற்சிகளை அவர்கள் கொடுத்து அவர்களை மேம்பாடடைய செய்து ஒரு மக்களுக்குள்ளாலே அந்த கஷ்டத்திலிருந்து மீட்கும் ஒரு முயற்சியை அவர்கள் எடுத்திருப்பது மிக மிக வரவேற்கத்தக்க ஒரு விடயம். அடுத்து போதை. இப்போ உள்ள இளம் சமுதாயத்தில் நாங்கள் உண்மையாக கண்ணீரோடு தான் வாழ்கிறோம். தெருவில் வீதியை போய் அங்கே போய்க்க பாடசாலையை போய்க்க கண்ணீர். அந்த இளம் சந்ததிகளை பார்க்கும்போது என்னவென்று சொல்ல முடியாத உணர்வு எங்களை மனதில் தாக்குகிறது. ஏன் காரணம்? அந்த போதை. அந்த போதையையும் அவர்கள் நிவர்த்தி, அதாவது போதையிலிருந்து அவர்களை விடுவிக்க ஒரு முயற்சி, விழிப்புணர்வுகள், அதாவது நாடகங்கள், கருத்தரங்குகள், பாடசாலைகள், கிராமங்கள் போலும் அவர்கள் செய்கிற ஒரு ஆயத்த நிலையில் அவர்கள் இருப்பது மிக மிக வரவேற்பு. முக்கியமாக இந்த விடயங்கள் சமகாலத்தில் நல்ல ஒரு சமுதாய கட்டமைப்பை கொண்டு வருவதற்கு இவருடைய கொள்கைகள் மிக மிக சிறப்பாக அமைந்திருக்கின்றது. அதாவது இரண்டாவது கட்சி ஆரம்பித்து இப்போதுதான் இன்றுதான் அவர்கள் வெளிப்பாடாகி அதை வெளியிலே கொண்டு வந்திருக்கிறார்கள். உலகத்து உறவுகள் அனைவரும் இந்த நல்லது நோக்கம் கொண்ட இந்த கட்சிக்கு ஆதரவு செய்து நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து அவர்களுக்கு கரம் கொடுத்து இந்த கட்சியின் வளர்ச்சியை உன்னதமாக உயர்ந்த நிலையை கொண்டு வந்து சமுதாயத்தை இப்போ இருக்கும் கஷ்ட நிலையில் போக்கி நல்லொரு சமுதாய கட்டு, அதாவது கலாச்சாரம், விழுமியம், பண்பாடு, ஒழுக்கம் சார்ந்த ஒரு கட்டுக்குள்ளே அவர்கள் வருவதற்குரிய உத்வேகத்தை இவர்கள் செய்வார்கள், நிச்சயம் செய்வார்கள். அந்த பேரும் அதிலே ஒரு புனித பூமி மக்கள் கட்சி என்று அடங்கியுள்ளது. அதை நாங்கள் வரவேற்கிறோம், மிக மிக பாராட்டுகிறோம். எல்லோருடைய ஆதரவையும் உலகத்து உறவுகளுடைய ஆதரவையும் இந்த கட்சி வளர்ச்சி அடைவதற்கு உதவி நின்று பலகரமாக நின்று எல்லோரும் கரம் கொடுப்போம். தேசத்தாயினுடைய ஆசீர்வாதம் எப்போதும் இருக்கும். நன்றி. பொருளாதாரம் போன்ற பல விடயங்களை எங்களுடைய மக்களுக்கு எங்களுடைய புனித பூமி மக்கள் கட்சியினூடாக எங்களுடைய தலைவர் ஜேம்சன் அவர்களின் சிந்தனைக்கு அமைவாக இந்த கட்சி உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த கட்சியினுடைய நோக்கமானது எங்களுடைய மக்கள் பல வருடங்களாக பல தும்பியல், துயரங்கள், வேதனைகள், கஷ்டங்கள் போன்றவற்றை அனுபவித்தவர்கள். அரசியல் ரீதியாக நோக்கின்ற போது அரசியல் ரீதியாக எங்களுடைய அரசியல் தலைமைகள் எங்களுடைய மக்களுடைய எதிர்பார்ப்புகளை, மக்களுடைய துன்பங்களை, மக்களுக்கு தேவையானவற்றை, அவர்கள் எதிர்பார்க்கின்றவற்றை வழங்காததை நாங்கள் எங்களுடைய மண்ணிலே எங்களுடைய கண்ணூடாக எங்களுடைய எல்லோருடைய செயல்பாடுகள்
நடைபெற்றதை நாங்கள் அவதானித்த வகையிலே நாங்கள் ரொம்ப வேதனை அடைந்து எங்களுடைய மக்களுடைய துயரங்களை துடைக்க முடியாத நிலையிலே நாங்கள் இருக்கின்றோமே என்கின்ற வேதனையின் வெளிப்பாடு தான் எங்களுடைய தலைவரினுடைய இந்த சிந்தனை வெளிப்பாடாக நாங்கள் இதை கருதுகின்றோம். அவர் நல்ல ஒரு சிந்தனை எங்களிடத்திலே முன்வைத்த போது அவர் தன்னுடைய சிந்தனையை எங்களிடத்திலே கூறுகின்ற போது எங்கள் உள்ளத்திலே ஒரு உணர்ச்சி பூர்வமான உன்னிப்பு ஒன்று தோன்றியது. என்னவென்றால், இந்த முயற்சிக்கு நாங்கள் எங்களாலான அனைத்து பங்களிப்புகளையும் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை எங்கள் மனதுகளிலே எனக்கும் தோன்றியது. நான் பல உறவுகளுடன் பல நண்பர்களுடன் இது சம்பந்தமாக எங்களுடைய தலைவருடைய சிந்தனையை கொண்டு சென்ற போது அவர்கள் மிகவும் வரவேற்றார்கள், மிகவும் சந்தோஷமடைந்தார்கள். இப்படி ஒரு எதிர்பார்ப்போடு தான் நாங்கள் இருந்து வந்தோம். ஆனால் இது காலம் கடந்தாலும் உங்களுடைய சிந்தனைக்கு நாங்கள் எங்களாலான பூரண ஒத்துழைப்பை வழங்க நாங்கள் அனைவரும் ஒத்துழைப்போம் என்கின்ற பல வார்த்தைகள் வருவதை இட்டு நானும் மகிழ்ச்சி அடைந்தேன். அது மகிழ்ச்சி அடைய வேண்டிய சிந்தனையாகவும் காணப்பட்டது. மக்கள் அதை எதிர்பார்க்கின்றார்கள் என்பது வரவேற்கத்தக்கது. ஏன் அந்த மக்கள் அதை வரவேற்கின்றார்கள் என்றால், அவர்கள் எதிர்பார்த்த, நீண்ட காலமாக தலைமுறையாக எதிர்பார்த்த எந்த ஒரு தேவையும் மக்களுக்கு பூர்த்தி அடைவதற்கு, அதை கொடுப்பதற்கு எங்களுடைய தலைமைகளோ எங்கள் பக்கத்திலே எங்கள் சார்பாலேயோ எதுவும் அவர்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை என்பதுதான் அவர்களுடைய ஆதங்கத்தின் வெளிப்பாடாக என்னாலே உணர முடிந்தது. அந்த வகையிலே இன்று இந்த புனித பூமி மக்கள் கட்சி எங்களுடைய தலைவரின் சிந்தனை கீழே வருகின்ற இந்த கட்சியை வளர்க்க வேண்டும் என்று சிந்தனை கொண்டு வருகின்ற அனைவரும் தலைமைக்கும் கட்டுப்பட்டு, இந்த கட்சிக்கும் கட்டுப்பட்டு, இந்த கட்சியை வளர்த்து எங்களுடைய எதிர்கால மக்களுடைய என்னென்ன தேவைகள் இருக்கின்றனவோ அத்தனை தேவைகளையும் நிச்சயமாக இந்த கட்சி முன்னெடுத்து சென்று, எந்த இடத்திலே மக்களுக்கு என்ன குறைகள் இருக்கின்றது என்று அறிந்து அந்த இடத்துக்கு சென்று அந்த மக்களுடைய தேவைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் தீர்த்து வைப்பதற்காக இந்த கட்சியிலே இணைந்து தற்போது இருக்கின்ற அனைவரும் நிச்சயமாக ஒத்துழைப்பு வழங்கி, இந்த தலைமையை மதிப்பளித்து எங்களுடைய எதிர்கால தலைமையின் கீழ் நாங்கள் எப்படி எங்களுடைய மக்களும் நாங்களும் பயணித்தோமோ அதுபோன்று இந்த கட்சி பயணித்து எங்களுடைய மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய இந்த கட்சியானது எங்களின் தலைமை கீழே நிச்சயமாக அர்ப்பணிப்புடன் செயல்படும் என்பதை இந்த இடத்திலே நான் சொல்ல வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றபடியினால் அதை சொல்லி வைக்கின்றேன். இன்னுமொரு விடயம், இந்த கட்சியினுடைய நோக்கமாக இருக்கின்ற விடயங்களிலே இலங்கையிலே இருக்கின்ற மூவின மக்களையும் நாங்கள் அன்போடும் ஆதரவோடும் அரவணைத்து இந்த அரசியல் பயணத்தை கொண்டு செல்வோமானால் தான் நாங்கள் இந்த அரசியல் பயணத்திலே எங்களுடைய மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு எங்களுடைய பங்களிப்பு அவர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. அது தலைமை கருத்தில் கொண்டு அதற்கு அமைவாக எங்களுடைய தலைமையின் கீழே இந்த கட்சி பயணிக்கும் என்பதில் ஐயமில்லை. அடுத்ததாக எங்களுடைய மக்களுடைய பொருளாதார விடயத்திலே இந்த கட்சி மிகவும் அக்கறையோடு செயல்படும். இந்த கட்சி இன்றைக்கு ஆரம்பிக்கின்றது எந்த ஒரு பொருளாதாரமோ எந்த ஒரு பண வசதியும் இன்றி ஆரம்பிக்கப்பட்டாலும் எங்களுடைய மக்களுடைய ஆதரவுடன் எந்த ஒரு நிதி வல்லமை இல்லாட்டிக்கும் இந்த கட்சி வளர்ந்து எங்களுடைய மக்களுடைய பொருளாதாரத்தை கட்டி எழுப்பும் என்பதில் ஐயமில்லை. அடுத்ததாக எங்களுடைய கட்சியானது எங்களுடைய பிரதேசங்களிலே மரங்களை வீதியோரங்களிலே நாட்டி எங்களுடைய மக்களுடைய எதிர்கால தேவைகளுக்கான எங்களுடைய நாடு செழிக்கக்கூடிய வளங்களை உருவாக்குகின்ற பணிகளையும் மரங்களை நாட்டி அதனூடாகவும் எங்களுடைய பணியை இந்த கட்சி நிச்சயமாக முன்னெடுக்கும் என்பது உறுதி. அடுத்தது, எங்களுடைய பாரம்பரிய கலாச்சாரங்கள்
நிச்சயமாக அருகி போவதை நீங்கள் இங்கே இருக்கின்றவர்கள் நாங்கள் எல்லோரும் அவதானித்த விடயங்களிலே ஒன்று. நாங்கள் அந்த விடயங்களிலேயும் இந்த கட்சி நிச்சயமாக முனைப்பாக செயல்படும் என்பதில் வேறு கருத்துக்கு இடமில்லை என்பது இந்த இடத்திலே குறிவைக்க விரும்புகின்றோம். அடுத்ததாக எங்களுடைய பாரம்பரிய கலாச்சாரம் என்கின்ற போது எங்களுடைய பாரம்பரிய தமிழ் கலாச்சாரங்கள் மிகவும் எல்லா இன மக்களாலும் ஒரு முன்னோக்குடன் பார்க்கக்கூடிய எங்களுடைய விழுமிய பாரம்பரிய கலாச்சாரங்கள் அருகி போவதை நாங்கள் எங்களுடைய மக்களுக்குள்ளே கொண்டு சென்று வீதி நாடகங்கள் ஊடாகவோ அல்லது என்னவோ ஒரு வழியிலே எங்களுடைய பாரம்பரியங்களை அருகாமல் பார்க்க வேண்டிய விடயத்திலும் இந்த கட்சி மிக உன்னிப்பாக செயல்படும் என்பதில் ஐயமில்லை. அடுத்ததாக இந்த மாணவர் மத்தியிலே இன்றைய காலகட்டத்திலே போதை வஸ்து பெருகி கொண்டு செல்கின்றது. எங்களுடைய கட்சி அந்த போதை வஸ்து சம்பந்தமாக எப்படி எங்களுடைய மக்களுடன் அணுகி அந்த விடயத்திலே எப்படி அதை குறைத்து கொள்ளலாம் என்பதிலேயும் எங்களுடைய மக்கள் அன்பாக மக்களுக்கு பல விடயங்கள் ஊடாக பல தேடுதலூடாக அவர்களுக்கு சென்று இந்த விடயத்திலே இருந்து அவர்களை விடுபட செய்து எங்களுடைய எதிர்கால சந்ததியினுடைய எதிர்காலத்தை நாங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் அவர்களுக்கு புரிய வைத்து அந்த விடயத்திலும் எங்களுடைய கட்சி வெகு கவனமாக பயணிக்கும் என்பதில் அச்சமில்லை. அதிலே இன்னும் ஒன்று, எங்களுடைய கல்வி, எங்களுடைய தமிழ் மக்களுடைய கல்வி விடயத்திலே நாங்கள் எல்லோரும் விழிப்பாக நாங்கள் முன்னெடுப்பாக செயல்பட வேண்டும் என்பதன் ஏனவென்றால் எங்களுடைய கல்வி வளங்களை குறைத்து எங்களுடைய கல்வியிலே வளர்கின்ற எங்களுடைய மக்களினுடைய முயற்சிகளை மலங்கெடுக்க செய்து எங்களுடைய எதிர்கால சந்ததிகளின் சிந்தனைகளை மலங்கெடுக்க செய்ய வேண்டும் என்கின்ற பல முனைப்பான செயல்பாடுகள் எங்களூடாக காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே எங்களுடைய மண்ணிலே வாழுகின்ற எங்களுடைய இன உறவுகள் கல்வியிலே முதன்மை அடைகின்ற போதுதான் எங்களுடைய முயற்சிகள் எங்களுடைய எதிர்காலங்கள் முன்னெடுக்கப்படும் என்பதில் ஐயமில்லை. அடுத்தது இன்னொரு விடயத்தை நான் இந்த இடத்திலே கூறி வைக்க விரும்புகின்றேன். என்னவென்றால் எங்களுடைய கட்சி தனியாக அரசியல் நோக்கம் கொண்ட பயணமாக அமையாது என்பது தலைவர் என்னிடத்தில் கூறுகின்றது. எங்களுடைய மக்களுடைய அவலங்கள் துயரங்கள் துடைக்கப்பட்டு அவர்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு போராட்ட காலத்திலே பெண்கள் தலைமைத்துவம் கொண்ட குடும்பங்கள் ஏராளமாக வறுமையிலே காணப்படுகின்றார்கள். அவர்கள் பக்கங்களிலே நாங்கள் பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்கின்றது. நாங்கள் அது கட்டங்கட்டமாக அந்த பக்கங்களையும் பார்த்து எங்களுடைய மக்களுடைய உதாரணத்துக்கு என்னென்று சொன்னால் நாங்கள் ஒரு தேவைகள் எங்களுடைய மக்களுடைய தேவைகள் வருகின்ற போதுதான் நாங்கள் மக்களிடத்துக்கு கிட்டே செல்கின்றோம். அந்த வகையிலே இந்த கட்சி பயணிக்காது என்பதிலே நான் இந்த இடத்திலே திட்டவட்டமாக குறிவைக்க விரும்புகின்றேன். மக்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கின்றன என்று நாங்கள் மக்களுடைய தேவை கட்சிக்கு தேவைப்படுவதற்கு முதல் நாங்கள் அவர்களுடைய தேவைகளை தேடி சென்று அறிந்து அவர்களை எங்களுடைய கட்சி எந்த வகையிலே தீர்த்து கொள்ளலாம் என்று தலைமையுடன் ஆலோசித்து கட்சியிலே அந்த விடயங்கள் பேசப்பட்டு தீர்க்கப்படுவதற்கான வழிகள் தேடப்பட்டு அதற்கான வழிமுறைகளையும் இந்த கட்சி தேடி பயணிக்கும் என்பதில் ஐயமில்லை. முதலாவதாக கட்சி வளர வேண்டுமானால் மக்கள் ஆதரவு வேண்டும். நிச்சயமாக இந்த கட்சியை எங்கள் கொள்கையை நாங்கள் இன்று முதலாவது சந்திப்பு, முதலாவது ஊடகம், முதலாவது எங்களுடைய கட்சியினுடைய வெளிப்பாடை வெளிப்படுத்துகின்றோம். நாங்கள் அடுத்த கட்டங்களிலே நாங்கள் எங்களுடைய கட்சிகளுடைய கொள்கைகள், எங்களுடைய வேலை திட்டங்கள், எங்கள் மக்களுடன் பேசி அவர்களுடைய தேவைகளையும் அறிந்து அவற்றையும் நாங்கள் ஊடகங்கள் வாயிலாக அதை வெளியிலே கொண்டு வந்து அவற்றுக்கான வேலை திட்டங்களையும் நாங்கள் ஆரம்பித்து நிச்சயமாக கட்சி வளர வேண்டுமென்றால் தலைமைக்கு கட்டுப்பட வேண்டும். தலைமைக்கு கட்டுப்பட்டால் தான் கட்சி வளரும். கட்சி வளர்ந்தால் தான் மக்களுடைய தேவைகளை நிச்சயமாக நிறைவேற்றலாம் என்று கூறி இந்த சந்தர்ப்பத்தை எங்களுடைய தலைமை எனக்கு தலைமைக்கு நன்றி கூறி விடைபெறும். மாலை நேர வணக்கத்தை கூறிக்கொண்டு
நான் புனித பூமி மக்கள் கட்சி அமைப்பின் ஒரு செயலாளராக கடமையாற்றி கொண்டிருக்கின்றேன். எங்கள் கட்சி கடந்த 4 வருடங்களை பூர்த்தியடைந்து 5வது வருடத்தை எட்டிக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். நாங்கள் மக்களுக்கான வேலை திட்டங்களைத்தான் இவ்வளவு காலமும் நாங்கள் செய்து கொண்டிருந்தோம். அதாவது பாடசாலைகளிலும் சரி, வறிய மக்களிடமும் சரி, நாங்கள் மற்ற வெள்ள அனர்த்தங்களின் போதும் சரி, நாங்கள் மக்களுக்கான வேலை திட்டங்களை செய்து கொண்டிருந்தோம். ஆனால் தற்சமயம் நாங்கள் இதை வேறு வேறு மாவட்டங்களூடாக நாங்கள் எமது வேலை திட்டங்களை விரிவுபடுத்துறதுக்காக நாங்கள் முன்னெடுத்து இன்று எமது இந்த பத்திரிகை சந்திப்பை நடத்தி கொண்டு இருக்கின்றோம். எமது சந்திப்பினூடாக எமது கட்சி மக்களோடு சேர்ந்து ஒன்றாக பயணிக்கும் என்றும் அதற்குரிய கதவு எப்போதும் எமது கட்சியில் திறந்திருக்கப்படும் என்றும் கூறிக்கொண்டு எனது உரையை முடிக்கிறேன். செடியன் புனித பூமி மக்கள் கட்சியினுடைய ஜாழ் மாவட்டத்தினுடைய அமைப்பாளர். நான் நினைக்கிறேன் இந்த வேலை திட்டங்கள் ஜேம்சனால் ஒழுங்குபடுத்தப்பட்டு பல வருடங்கள் ஆகின்றது. நிறைய தடவைகள் இந்த நிகழ்வை நாங்கள் ஏற்படுத்திவிட்டு தொடர்புகளை ஏற்படுத்துவோம் என கேட்ட போதெல்லாம் அவர் சொல்லுவார், நிறைவாகும் வரை மறைவாக இருப்போம் என்று. ஓரளவுக்கு நாங்கள் நிறைவாகி விட்டோம் என்ற நம்பிக்கையோடு இன்று வெளிக்கிளம்பி இருக்கின்றோம். கிளிநொச்சி மாவட்டம், முல்லைத்தீவு மாவட்டம், ஜாழ் மாவட்டத்திலேயும் நிறைய பகுதிகளில் இந்த வேலைகளை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். ஆனால் இன்று இருக்கின்ற சந்தேகம், எல்லோரும் கட்சி ஆரம்பித்திருக்கிறார்கள், இதுக்கும் 10ஓடு 11ஆக போய்விடுமோ என்றதான். ஆனால் எங்களுடைய பிரச்சனைகள் என்று எங்களுடைய மக்கள் விலகிக் கொள்ள வேண்டும். எதுவும் மற்றவர்களாக நிராயுதபாணிகளாக நின்ற நிலையிலே தான் மக்களிடம் நாங்கள் இந்த கட்சியை இன்று கொண்டு செல்கின்றோம். ஒரு காலத்தில் எதுவுமே இல்லாமல் நிராயுதபாணியாக நின்ற செல்வநாயகம் ஐயா அவர்கள் தமிழீழ கோரிக்கையை முன்வைத்த போது மக்கள் முற்றுமுழுதாக ஏற்றுக்கொண்டு ஆணை வழங்கியவர்கள் இந்த மக்கள். ஆகவே அகிம்சை எங்கேயும் வெல்லும். தேசிய தலைவர்கள் கூட அகிம்சைக்கு மிக மதிப்பு கொடுத்தார். செல்வநாயகம் ஐயா அவர்களை முற்றுமுழுதாக ஏற்றுக்கொண்டவர். இப்போது நாங்கள் நிற்பதும் அகிம்சை என்கின்ற அந்த பகுதியிலே தான் நின்று கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய வேலையை மிக இலகுவாக, அகிம்சை ரீதியாக, மிக ஆணித்தரமாக, இன்னும் சொல்ல போனால் விலை போகாமல் இந்த மண்ணிலே செய்து முடிப்போம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அதைவிட ஒரு பெரிய காரியம் இங்கே ஆக வேண்டி இருக்கின்றது. எல்லோருக்கும் முன்னாள் போராளிகள், மாவீரர்கள் என்று தேவையாக இருக்கின்றது. யார் எது கட்சியை ஆரம்பித்தாலும், யார் என்ன வேலையை செய்ய வெளிக்கிட்டாலும் அவர்களுக்கு நாங்கள் தேவைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். வெறும் கருவேப்பிலையாக அவர்கள் பயன்படுத்துவதும் தூக்கி எறிவதுமாகத்தான் இன்று இருக்கின்றது. இது முற்றுமுழுதாக நாங்கள் போராளிகள்தான் இதிலே இருக்கின்றோம். எங்களோடு மக்களை இணைத்திருக்கின்றோம். இதில் இன்னும் ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஏன் நாங்கள் விரும்பி வந்திருக்கின்றோம் என்றால், எங்களை அன்று வழிநடத்தியவர்களால் இன்னும் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த சந்தோஷம் எங்களுக்குள்ளே இருக்கின்றது. எங்களை யாரும் வழிநடத்த தேவையில்லை. இப்போது எம்சன் அண்ணாண்டார் எங்களை வழிநடத்தியவர், அவரிடமே நாங்கள் வந்து நிற்கின்றோம். அகிம்சை ரீதியாக, ஜனநாயக ரீதியாக இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லுகின்ற போது நாங்கள் கேட்க சித்தமாக இருக்கின்றோம். இங்கே போசர் அண்ணா இருக்கின்றார், மூத்தவர், அங்கே அம்மா அண்ணா இருக்கின்றார். இப்படி எங்களோடு இருப்பவர்களும், இன்று எங்களுக்கு ஆலோசனை வழங்குகின்றவர்களும், இன்று எங்களோடு இணைந்திருக்கின்றவர்களும் மிக மூத்தவர்கள், எங்களை வழிநடத்தியவர்கள். எங்களுக்கு அதிலே மிகுந்த சந்தோஷம் இருக்கின்றது. அவர்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் செய்வோம் என்று. இன்று கூட மிக பொறுமையாக இருந்து இதை நடத்துவதற்கு நாங்கள் ஒத்துழைக்கின்றோம் என்றால் அவர்கள் எங்களை வழி நடத்திய அந்த விதம். இன்னும் நாங்கள் கடக்கப் போவது நெருப்பார் என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் அதை தாங்கக்கூடிய மக்கள் ஆதரவு, எங்கள் தலைமையினுடைய அந்த கவசம் எங்களுக்கு இருக்கின்றது. நிச்சயமாக நீந்தி கடப்போம். இந்த புனித பூமி மக்கள் கட்சி ஒரு மாபெரும் சக்தியாக, ஒரு மாபெரும் புயலாக இந்த மண்ணிலே உருவெடுக்கும். ஏனென்றால் நாங்கள் வாழ வேண்டுமென்றோ ஆள வேண்டுமென்றோ இன்னும் ஆசை கொண்டவர்கள் அல்ல. இந்த மக்களுக்காக நாங்கள் எப்போவுமே எங்களை இழக்க தயாராக இருக்கின்றோம். அந்த துணிவோடு தான் இந்த இடத்துல வந்திருக்கின்றோம். எப்பவும் இல்லை, எப்போவுமே இந்த மக்களுக்காக இந்த கட்சி எதுவும் செய்யும். நாங்கள் ஏன் இதை இங்கே ஆணித்தரமாக கூறுகின்றேன் என்றால், இன்று இருக்கின்ற கட்சிகள் எல்லாம் இது மக்கள் சொன்ன வரலாறுகள், மக்கள் சொன்ன செய்திகள்லாம். இந்த மக்களே அவர்கள் பார்க்கவில்லை, அவர்கள் தங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று அவர்களுக்கு நிறைய சோழி இருக்கின்றது. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கின்றது. ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு பிரச்சனையை தூக்கி வச்சு அவர்கள் காவடி எடுத்துக் கொண்டிருக்கின்றார்களே ஒழிய மக்களுடைய பிரச்சனையை யார் பார்க்கின்றார்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை. நாங்கள் வெளிக்கிட்டிருப்பது
தனிய மக்கள் பிரச்சனையை மட்டுமே பார்க்க போகின்றோம். ஒவ்வொரு கிராமத்திலேயும் ஒதுங்கி இருக்கின்ற எங்களுடைய மக்களை, அவர்களுக்கு இருக்கின்ற வாழ்வாதாரங்களை, அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை, அவர்களுக்கு இருக்கிற சிக்கல்களை, அவர்களை எப்படி மேலுக்கு கொண்டு வரலாம், அவர்களை எப்படி மேம்படுத்தலாம் என்று ஏற்கனவே நாங்கள் கற்றுக்கொண்ட அந்த பாடங்களை இன்று நடைமுறைப்படுத்த, அதை செயலாக்க எங்களுடைய கட்சியின் தலைவர் திரு ஜேம்ஸ் அண்ணா இருக்கின்றார். எங்களுடைய கட்சியினுடைய போசகராக மதி இருக்கின்றார். அம்மா அண்ணன் அவர்கள் இருக்கின்றார்கள். இதை விட இன்னும் பல மூத்தவர்கள், உங்களுக்கு விளங்கும், பல மூத்தவர்கள் இப்போதும் எங்களுடைய தொடர்பில் இருக்கின்றார்கள். இங்கே நாங்கள் பேசுவதை கூட கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். நாங்கள் என்ன செய்கின்றோம் என்று எங்களுக்கு மிக ஆனந்தமாக இருக்கின்றது. எந்த ஒரு கட்டும் இல்லாமல், எந்த ஒரு யார் சொன்னார்கள் நாங்கள் ஒன்று தொடங்க போகின்றோம் என்றால் இவர்கள் அவர்களுக்கு பின்னால் நிற்பார்கள், இவர்களுக்கு பின்னால் நிற்பார்கள், இன்னொருத்தர் பயன் பண்ணுவார், அந்த சிந்தனையே எங்களிடம் இல்லை. இன்று நாங்கள் வெளி வீதியிலே திறந்த இடத்திலே மிக ஓப்பனாக வெளிச்சமாக எங்களுடைய பிரச்சனையை நாங்கள் வெளிச்சம் போட்டு கதைக்கின்றோம். எங்களுடைய மக்களிடம் நாங்கள் யாரையும் நம்பி இங்கே வரவில்லை. எங்களுடைய மக்களை மட்டும் நம்பி, எங்களுடைய கட்சியினுடைய தலைவரை மட்டும் நம்பி இந்த கட்சியிலே எங்களுடைய கால்களை எடுத்து வைக்கின்றோம். என்னை சேர்ந்த இன்னும் சில போராளிகளும், பல இந்த மண்ணிலே வாழுகின்ற முன்னாள் போராளிகள் அனைவரும், அவர்களை சார்ந்த எங்கள் தேசத்திலே வாழுகின்ற இந்த நாட்டை நேசிக்கின்ற எங்களுடைய மக்களும் எங்களோடு இந்த கட்சியில் இணைந்து கொள்வார்கள். மிக விருட்சமாக நாங்கள் வளருவோம். அடுத்த சந்திப்பு உங்களுக்கு அந்த விருட்சத்தை, அந்த எங்களுடைய பலத்தை நாங்கள் காட்டுவோம் என கேட்டு இந்த இடத்தில் எனக்கு சந்தர்ப்பம் தந்தமைக்காக தலைவருக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.